முடியாத அதிசயங்கள் உன் வாழ்வில் செய்தவர் இயேசுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாரும் சொல்லவே முடியாது இயேசு எனக்கு என்ன செய்யல, நன்மை செய்யவே இல்லைன்னு சொல்லவே. அப்படி சொல்லியிருந்தா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே முடியாது. ஆமென் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவர் இயேசுதான். எண்ணி முடியாத அதிசயங்கள் நம் வாழ்வில் செய்தவர் இயேசுதான். கொஞ்சம் சொல்லமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் நம் வாழ்வில் செய்தவர் இயேசுதான். அவர் கிருபை இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிருபை இல்லாம என்னால் நடக்க முடியுமா? கிருபை இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிருபை இல்லாம என்னால் நடக்க முடியுமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் அந்த வாழ்வு செய்தவர் இயேசுதான். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி சென்றார். அவர் கிருபை இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிருபை இல்லாம என்னால் நடக்க முடியுமா? கிருபை இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிருபை இல்லாம என்னால் நடக்க முடியுமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் அந்த வாழ்வு செய்தவர் இயேசுதான். எண்ணி முடியாத அதிசயங்கள் மனம் வாழ்வு செய்தவர் இயேசுதான். புழுதியில் இருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த இடங்களில் நம்மை உட்கார வைத்தார். உயர்ந்த இடங்களில் நம்மை உட்கார வைத்தார். அவர் கிருபை இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிருபை இல்லாம என்னால் நடக்க முடியுமா? கிருபை இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிருபை இல்லாம என்னால் நடக்க முடியுமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவர் இயேசுதான். எண்ணி முடியாத அதிசயங்கள் அந்த வாழ்வு செய்தவர் இயேசுதான்.
சொல்லி பாடிட கிருபை தந்தார். நன்றி சொல்லி பாடிட கிருபை தந்தார். அவர் கிருபை இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிருபை இல்லாம என்னால் நடக்க முடியுமா? கிருபை இல்லாம உயிர் வாழ முடியுமா? கிருபை இல்லாம என்னால் நடக்க முடியுமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்வு செய்தவர் இயேசுதான். எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்வு செய்தவர் இயேசுதான். சொல்லம்மா அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை ஆமென் அல்லேலூயா நமக்கு செய்கிற தெய்வம் நம்மோடு கூட உண்டு. ஆமென். அதனாலதான் இந்த நாளிலும் கூட நாம் சுவாசிப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஒருவேளை நம்மோடு இந்த நாளை சிலர் ஆரம்பித்திருக்கலாம் அல்லேலூயா. ஆனா இந்த நேரத்துல நம்மோடு அவர்கள் இல்லை. ஆமென். ஆனா கிருபை நம்மை தெய்வ சமூகத்தில் அமர வைத்திருக்கிறது. ஆமென் சொல்லமா. ஏன் அப்படின்னு சொன்னா நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆமென். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு நம்மை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. ஆமென் சொல்லலாமா. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நம்மை நம்பினவர்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தெய்வம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, யாரெல்லாம் நம்ம மலை போல நம்பினோம், ஆனா எல்லாம் நம்மள என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. எந்த அளவுக்கு நமக்கு கெடுதல் செய்யணுமோ அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சாங்களே தவிர அல்லேலூயா அல்லேலூயா நம் நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரமா இல்லை. ஆனா நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்மை அறிந்திருக்கிற தம் பிள்ளைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்புக்குரிய தெய்வ சனமே, மரண படுக்கையில கிடக்கும் போதுதான் எனக்கு பால் ஊத்திட்டாங்க. உயிர் அறங்குற நேரத்துல இந்த பாடலை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமென் சொல்லலாமா. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க பால் ஊத்துட்டா போயிட வேண்டியதானே, அந்த நேரத்துல கூட உங்களுக்கு என்ன பாட்டு கேக்குது. ஆமென் அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், புண்ணு பூச்சியும் கை என்ன பண்ணாம இருக்காது, சொரியாம இருக்காது. இந்த சாவுற நிலையில கூட எனக்கு என்ன மாறல, இந்த பாட்டு பாடுற எண்ணம். ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. நெஞ்சம் நொந்து வாடும்போது தஞ்சமானிரே, நெஞ்சம் நொந்து வாடும்போது தஞ்சமானிரே, வாடினார் நின்ற போது தேடி வந்து தேற்றி நீ, தேடி வந்து தேற்றி நீ. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் கர்த்தாவே, உம்மை நான் நம்புவேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் கர்த்தாவே, உம்மை நான் நம்புவேன்.
மரணத்தூதன் கையில் இருந்து மீட்டு காத்தவா, மரணத்தூதன் கையில் இருந்து மீட்டு காத்தவா, மறக்க என்னால் கூடுமோ, மறக்க என்னால் கூடுமோ, மன்னவாவும் செயலினை, மன்னவாவும் செயலினை. கர்த்தாவே உம்மை நான் நம்புவேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தாவே உம்மை நான் நம்புவேன். நாளை நினைத்து நினைத்து புகழ்ந்து பாடுவேன், பூர்வ நாளை நினைத்து நினைத்து புகழ்ந்து பாடுவேன். புண்ணியாவும் செயலை எண்ணி, புண்ணியாவும் செயலை எண்ணி போற்றி பாடுவேன், போற்றி பாடுவேன். கர்த்தாவே உம்மை நான் நம்புவேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தாவே உம்மை நான் நம்புவேன். நெஞ்சம் நொந்து வாடும்போது நெஞ்சம் மானிரே, நெஞ்சம் நொந்து வாடும்போது நெஞ்சம் மானிரே. வாடினான் நின்ற போது, வாடினானும் நின்ற போது தேடி வந்து தேற்றி நீ, தேடி வந்து தேற்றி நீ. சொல்லம்மா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21 அதிகாரத்தில் 879 வசனங்களில் நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியத்தை வாசிப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் எல்லாவற்றிலும் மேலானவர். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவச்சனமே, ஒரு மகிமையான வார்த்தையை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். யோவான் ஸ்ரீசகன் சொன்ன வார்த்தையை யோவான் வெளிப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் எல்லாவற்றிலும் மேலானவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் ஒண்ணா இருக்கலாம். ஆமென், இருக்கிறீங்களா? இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் ஒண்ணா இருக்கலாம். ஆனா அத்தனை கோடி பேர்களிலும் மேலான ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லம்மா, அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வம் சொன்ன வார்த்தை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரித்தேன் ஆனாலும் சதாகாலமோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? ஏன் அவர் எல்லாரை விட எல்லாவற்றிலும் மேலானவர் என்ன? அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொல்ற? இப்ப நான் மரித்தேன், ஆனா சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்துல ஒரு தெய்வம் உயிரோடு கூட இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் நெஞ்ச நிமித்தி சொல்லலாம், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. இதை திருவள்ளுவர் தன்னுடைய குரல்ல ஒரு வரி சொல்லுவார். அவரை குறித்து சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர் அவர் பொய்ப்பொருள் அல்ல, அவர் மெய்ப்பொருள். ஆமென் சொல்லலாமா? மெய்யான ஒரு தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டை எந்த கிறிஸ்தவனும் எழுதவே இல்லை. ஆமென் சொல்லலாமா? குடும்பி போட்டு பட்டு அடிச்ச சித்தர் எழுதின பாட்டு இது. ஆமென். யாரை குறித்து அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து. ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே, அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மானிடர் வையகமெல்லாம் தேடுகின்றார், பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மானிடர் வையகமெல்லாம் தேடுகின்றார், பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார், பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மானிடர் வையகமெல்லாம் தேடுகின்றார், பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு கூட அநேகர் இருந்தாலும் நம்மை சரியாய் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஆமென். நம்முடைய உணர்வை உணராதவர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. நம்ம சொல்லிக்கிறோம் நப்பாசை, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. ஒரு அல்லே சொல்லமா? அல்லேலூயா. அப்படியே எதிரில் வரும்போது சொல்லுவாங்க, உனக்கு 100, கொஞ்சம் பேசுங்களேன், உனக்கு 100. ஏன்னா உன்னதான் என்ன பண்ண வந்த, எவ்வளோ புழு இல்லை இது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய புழு இது. இத போய் நம்ம அப்படியே என்ன பண்ணிடுறோம், அப்படியே நம்புறோம். அப்படியா அப்படியா? ஆமென். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்போதான் உன்னை என்ன பண்ண வந்த சொல்ல மாட்டீங்களே. அவ கதையை நினைக்கிறதுக்கு அவளுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. இதுல உன்னை எப்படி நினைப்பாங்க? ஆமென் சொல்லாங்க. நம்ம சொல்லிக்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. ஆனா யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க. சொல்ல மாட்டீங்களே. அது புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும். ஆமென். யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. ஆமா. ஆனா உன்னை நினைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் எல்லாவற்றிலும் எல்லாரை விட மேலானவர். காரணம் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? உன் உணர்வுகளை, உன் வேதனைகளை அறிந்த தெய்வம். நீ நினைக்கிறே இல்லையோ, வேதம் சொல்லுது
கர்த்தர் உன்னை நினைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, இன்றைக்கு நம்மை குறித்தோ நம்முடைய காரியங்களை குறித்தோ யாருக்கும் கவலை இல்லாம இருக்கலாம். ஆமென் சொல்லலாமா? ஆமா. ஆனால் நம்மை நினைக்கிற தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நினைக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, உன்னை புரிந்து வைத்திருக்கிறவர். ஆமென். வேதம் சொல்லுது, உன் தலை முடிய என்ன பண்ணி வச்சுக்கிறாரா? உங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட உன் முடிய என்ன பண்ணிருக்க மாட்டார். ஆமென். என்ன வச்சிருப்பாரா? இல்ல நீங்க தான் உங்க வீட்டுக்காரர் முடிய சொட்ட தலையா இருந்தா கூட என்ன பண்ண முடியாது. ஹலோ, கொஞ்சம் பேசுங்களேன், பேசுங்களேன். கலைஞர் தலையை கிட்ட காட்டுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன் டிவியில. அங்கங்க என்ன இருக்கும், அந்த முடிய கூட என்ன பண்ண முடியாது, என்னவே முடியாது. ஏன்னா முடியாத காரியம். ஆமென். நீங்க கூட போய் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கார முடிய என்ன பண்ணுங்க, இல்ல உங்க சம்சார முடிய என்ன பண்ணுங்க, என்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சொல்லமா முடியவே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையில் இருக்கிற முடிய எண்ணி வச்சிருக்கிற தெய்வம். ஆமென். அப்போ உன் முடிக்கு கனம் கொடுக்கிறவர் உன் காரியத்திற்கு கனம் கொடுக்காம இருப்பாரா? ஆமென். உன் வேதனையை புரிந்து கொள்ளாமல் இருப்பாரா? உன் கஷ்டத்தை அவர் நினைக்காம இருப்பாரா? ஆமென். அல்லேலூயா. சில கேஸ் சொல்லுது. ஆமென் சொல்லலாமா? ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா வேதம் சொல்லுது, சீயோனோ, சீயோனோ கர்த்தர் என்னை. ஹலோ, இருக்கிறீங்களா? சில கேஸ் சொல்லுது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லுவேங்க, ரட்சிக்கப்பட்டினா உன்னை ரட்சித்தவர் யார் என்பதை என்ன பண்ணிக்க முத. ஆமென். அல்லேலூயா. தெரியணுமா தெரியக்கூடாதாங்க? எனக்கு அட்ரஸ் தெரியாதாங்க நான் என்ன பண்ண முடியும், கரெக்டா போக முடியும். அட்ரஸ் தெரியலனா சுத்தினே கிடப்பேன். அந்த மாதிரி சில கேஸ் இருக்குது, அட்ரஸ் தெரியாத கேஸ். ஆமென். ரட்சிக்கப்பட்டுட்டு அவர் யாருன்னு தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லலாமா? அவங்க எல்லாம் பயன்படுத்துற வார்த்தை என்ன அப்படின்னா, சத்தியம் சொல்லுது, சீயோனோ கர்த்தர் என்னை. அல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட்டார். இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் யாரையும் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. கைவிடப்பட்டவர்களை கரம் பிடிப்பார தவிர யாரையும் கைவிடுகிறவர் அல்ல. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. என வேதம் சொல்லுது, பொய் சொல்ல தேவன் ஒரு இயேசு கிறிஸ்து புழுவாண்டி கிடையாது. சில பேர் நாக்கெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கும், தோசை மாதிரி. அவங்கள சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன நாக்கு, ஏன்னா இவங்க அதிகமா என்ன பேசுவாங்க, உண்மையை தவிர பொய்யதான் என்ன பண்ணி கிடப்பாங்க, உண்மை மாதிரி பேசுவாங்க. ஒரு அல்லே சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எல்லாரை விட மேலானவர் அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்ப மனுஷன் புழுறா, மனுஷன் பொய் சொல்றான். ஆமென், ஆமென். தேவ சகாயா நாளைக்கு யாருன்னா பார்த்து ஏமா மீட்டிங்க்கு வரலன்னா உண்மை சொல்லுவாங்கன்றீங்களா? உண்மை சொல்லுவாங்க, ரெடியா வச்சுனுப்பாங்க. அது எப்படித்தான் வச்சுனுக்குறாங்களோ மாத்தி. அல்லேலூயா. நம்புற மாதிரி என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப மனுஷன் என்பவன் புழுவுகிறவன். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. மனுஷன் புழுவாண்டி, வாயை திறந்தாலே பொய். அதான் வேதம் சொல்லுது, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. மனுஷன் சொல்லுவான், ஆனா என்ன பண்ண மாட்டான். சொல்ல மாட்டீங்களே,
இன்னைக்கு அறிவிச்சாச்சு டேட்டு, நல்லா வருவாங்க. சொன்னதை செய்வோம், சொல்ல மாட்டீங்களே, செய்வதையே இன்னும் சொல்லியே என்ன பண்ணல, சொல்ல மாட்டீங்களே. 5 லட்சம் போடுறாங்க, போட்டாங்க, சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தனுக்கு பேங்க்ல இருந்து தவறா 5 லட்சம் வந்துட்டு, ஆமென். அவன் எப்படிப்பட்ட ஆள் பாரு, எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டு இருக்கிறான். சாயந்தரம் தான் பார்த்தேன் அந்த கிளிப்பிங். போலீஸோட போய் கேக்குது பேங்க்ல, அவனை போய் கேக்குது, துட்டியாங்கடா? இல்ல மோடி 5 லட்சம் போடுறாரு, 5 லட்சம் வந்துச்சு, இன்னும் 10 லட்சம் அனுப்பிச்சு. உண்மைங்க, ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. என்ன அரசியல் பேசுறீங்க? இல்ல, மனுஷன் வாய்க்கு வந்ததை என்ன பண்ணுவான், எடுத்து விடுவான், ஆமென். ஆனா என்ன பண்ண மாட்டான், செய்யவே. ஆனா வேதம் சொல்லுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அவர் சொன்ன 100க்கு 100 செய்வார். ஆமென், அல்லேலூயா. சொல்லிட்டு ஜகா வாங்கவே மாட்டார். சத்தியமா என் புள்ள மேல சத்தியமா நான் என்ன பண்ணல, சொல்லவே. எதுக்கு யார சாட்சி வைக்கிறப்ப சொல்லமா? அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான், சாதிப்பான், ஆமென். ஆனா தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொன்னார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு, சொல்ல மாட்டீங்களே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அப்படியே போட்டுக்குது, உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லலாமா? எத்தனை யுகம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னை கை பிடிச்சவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கை பிடிச்சவங்க உன்னை கை விட்டுட்டாங்க, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கை விடுவதே இல்லை, கை விடுவதே இல்லை. ஆனா இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் யாரையும் கைவிடுகிறவரே அல்ல. இரண்டாவது குற்றச்சாட்டு வருது, ஆண்டவர் என்னை மறந்தார். நீ யாரை நேசித்தாயோ அவங்க எல்லாம் உன்னை என்ன பண்ணிட்டாங்க, தொர்த்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் கூட என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, மறந்துட்டு போயிட்டான். சொல்லமா? உண்மையா இல்லையாங்க? புலிங்களை வச்சு எத்தனை பேர் வாழுறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆசையா நேசித்து, ஆமென், நீ நினைச்ச கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்க, ஆமென், ஆமென். நீ நினைச்ச, ஆமென் சொல்லம்மா. ஆனா அவங்க நினைக்கலையே, அல்லேலூயா. நினைச்சிருந்தா உன்னை மறந்திருக்கவே மாட்டான், நினைச்சிருந்தா நம்மளை மறக்கவே மாட்டாங்க. ஆமென். என் அன்புக்குரிய தேவ சங்கமே, மனிதன் கைவிடுவான், மனிதன் நம்மை மறந்து போவான், ஆனால் ஆண்டவர் நம்மை மறக்கிறவரே இல்லை. ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ என்ன மறக்கப்படுவதில்லை. ஏன்? அவர் எல்லாரை விட எல்லாவற்றிலும் மேலானவர். இயேசுனா அவர் யாரையும் கைவிடாத தெய்வம். ஆமென். இந்த சத்தத்தை நீங்க எங்க இருந்து வேணா கேட்கலாம். அல்லேலூயா. உன் சூழ்நிலை கைவிட்டு இருக்கலாம், உன் பணம் உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன் வேலை உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன் சொந்த பந்தம் உன்னை கைவிட்டு இருக்கலாம். நான் அறிவிக்கிற இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். எல்லாம் உன்னை மறந்துட்டாங்க, ஆமென். ஆனா உன்னை மறக்காத ஒரு தெய்வம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. ஆமென். தாயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. ஆமென் சொல்லம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவர் நம்மளை மறக்க மாட்டார் அப்படின்னா, அவர் நம்மளை நினைச்சுனே இருக்கிறாங்க. ஆமென் சொல்லாமே. ஆமென்.
ஏன் நம்மள நினைச்சுனே இருக்கிறாருன்னா நம்மள அவர் என்ன பண்ண மாட்டாரா? மறக்க மாட்டார். பத்துக்கணும் போத்திக்கணும் அவர் நம்மள நினைச்சுனே இருக்கிறாரு. அதனால நம்மள மறக்கிறது கிடையாது. ஆமே. அவர் நம்மள மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மள என்ன பண்ணுகிறாரா? நினைச்சுக்கிறாரா? இது ரெண்டுக்கும் காரணம் என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் செல்போன்ல பஞ்சாதி புருஷன் போட்டா இருக்குது? ஆமே. பர்ஸ்ல இருக்குதா? ஒருக்கி நடிகை போட்டா வச்சுங்கிறானுங்க. ஆனா புருஷன் பஞ்சாதி போட்டா இல்ல. அல்லேலூயா. ஆனா நம்மை அவர் உள்ளங்கையில தெய்வம் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லம்மா. அந்த உள்ளங்கையில தான், அந்த உள்ளங்கையில தான் ஆமென் சொல்லாமே துடிக்க 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 என்ன அடிச்சாங்க? சொல்ல மாட்டீங்க. என்ன அடிச்சாங்க? ஆணி அடிச்சு அந்த கைய சின்ன பின்னமாக்குனாங்களாம். அவரெல்ல சொல்லாமே. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே காயப்பட்டு இயேசுவை பார், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். கல்வாரி காயப்பட்ட இயேசுவை பார், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். முள்ளில் நடந்து கிழிந்ததம்மா, உனக்காய் எனக்காய் நடந்த காதல் முள்ளில் நடந்து கிழிந்ததம்மா. உன்னை என்னை சுமந்த தோள்கள் பார சிலுவை சுமக்குதம்மா. உன்னை என்னை சுமந்த தோள்கள் பார சிலுவை சுமக்குதம்மா. கல்வாரி கைதட்டு சிலுவையிலே காயப்பட்ட இயேசுவை பார், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். கல்லனென்று தள்ளிடாமல் உன்னை என்னை அணைத்த கரம். கல்லனென்று தள்ளிடாமல் உன்னை என்னை அணைத்த கரம். ஆணி அடித்து கிழிந்ததம்மா, எண்ணி பார்க்க மனமில்லம்மா. ஆணி அடித்து கிழிந்ததையா, எண்ணி பார்க்க மனமில்லையா. கல்வாரி சிலுவையிலே காயப்பட்ட இயேசுவை பார், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். நமக்காய் சிலுவையில் அவர் சரீரம் உழுத நிலம் போல் சிதைந்ததம்மா.
மரம் போல் சிதைந்ததையா, நமக்காய் ஜீவனை தந்தவர் போல் வேற தெய்வம் இல்லையா, நமக்காய் ஜீவனை தந்தது போல் வேற தெய்வம் இல்லையம்மா. ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. அந்த ஆணி அடித்த கரங்களிலே உன்னையும் என்னையும் வரைந்து வைத்திருக்கிறதுனாலதான், என் மகனே, என் மகனே, நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். நான் உன்னை நினைச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. இன்னைக்கு யாரு வேணா நம்ம கூட இருக்கலாம், ஆனா யாரும் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டீங்களே, நினைக்கவே மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எசையா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாசியிலே மூக்குல காத்து விடுற, ஹலோ இருக்கிறீங்களா, இருக்கிறீங்களா, மூக்குல காத்து விடுற மனுஷனை நம்புவத விட்டுடு. மனுஷனை நம்புவத விட்டுடு. நம்பி 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 நீ மோசம் போனது போதும். ஆமென் சொல்லாமா. அல்லேலூயா. நீ யார நம்புறியோ அவங்க தான் உனக்கு குழி வெட்டுவாங்க. உண்மையா இல்லையா? ஆமென். அண்ணன் எப்போ சாவா? பேச மாட்டீங்களே. அண்ணன் எப்போ சாவா? நீ எப்போ சாவேன்னு பார்த்துன்னுக்கிறான். அவனை போய் என்ன பண்ணுகிற? ஆமா, அது கூட பரவாயில்ல. இவங்க ரொம்ப, ஹலோ இருக்கிறீங்களா, இவங்க ரொம்ப நல்லவங்க. அப்ப தெய்வம் என்ன அவருக்கு? அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, மனுஷனை பத்தி தெரியும். ஆமா, அவன் இன்னைக்கு நாள் என்னைக்குனா என்ன பண்ணுவான் சொல்ல மாட்டீங்களே. உன்னை கை விடுவான், மோசம் பண்ணுவான், உனக்கு துரோகம் பண்ணுவான். ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் மனுஷனை நம்புறது என்ன பண்ணிடு, விட்டுடு விட்டுடு. அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கெல்லாம் அளவே இல்லை. உன்னதான் மலை போல என்ன பண்ணிக்கிறேன். யார யார ஹலோ இருக்கிறீங்களா? எப்படி நம்பிக்கிற சொல்ல மாட்டீங்களே. மலை போல என்ன பண்ணிக்கிறேன், நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. 39ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, மலை போல நீ நம்புற மனுஷன் உங்ககிட்ட வேஷம் போடுகிறவனா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதான் ஆட்டக்காரன் எழுதுறான், சீரும் பாம்பை நம்பாதியா. சீறி வர பாம்பை கூட என்ன பண்ணிடலாம், நம்பிடலாம். ஆனா சிரிக்கும் பெண்ணை இல்ல, மனுஷனை. எதுக்கு அவங்கள போய் குத்தம் சாத்தணும்? ஆமென் சொல்லாமா. சிரிக்கும் மனுஷனை. நல்லா சிரிக்கிறாங்களே, தயவு செஞ்சு என்ன பண்ணிடாத, நம்பி மோசம் போயிடாத. சிரிச்சு 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 உன்னை கவுக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்களே தவிர நீ மேல வர்றதுக்கு வழி பார்க்க மாட்டாங்க. ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. என் சொந்த அண்ணன், என் சொந்த தங்கச்சி எனக்கு சூனியம் வச்சாங்க. எவ்வளவு நல்லவங்கள. ஆமென். இருக்கிறீங்களா? என்ன வச்சாங்க? அடுத்தவங்க வச்சா கூட பரவாயில்ல, யாருக்கு வச்சாங்க சொல்ல மாட்டீங்களே. ஊழியக்காரங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்யறேன். ஒரு சொல்லுமா, என்ன காரணம்னா அவங்கள விட நான் எப்படிங்கிறேன் சொல்ல மாட்டீங்களே. எப்படி இருக்கிறேன் கொஞ்சம் பேசுங்களேன், முடிக்க பாருங்க. எப்படிங்கிற? அதுக்கு நான் சொந்த வீட்டுல எல்லாம் இல்ல. ஆமென் சொல்லாமா. நான் கார்லாம் வச்சுனே இல்ல. அல்லேலூயா. ஆனா அவங்க எதிர ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். ஆமென் ஆமென். 1 லட்சம் ரூபாய் வாங்குற வீட்டுல இல்லாத சாப்பாடு என் வீட்டுல இருக்கும். ஆமென் சொல்லாமா. ஏன்னா நான் யாருடைய புள்ள? கர்த்தருடைய புள்ள. ஒரு என்ன சொல்லாமே, எனக்கு ஊழியத்துக்கு போனாதான், ஆமென், ஊழியத்துக்கு வந்தாதான் நான் சாப்பிடுவேன். ஆமென் சொல்லாமா. ஏன்னா ஆண்டவர் என்னை போஷிக்கிறார். அதனாலதான் 85,000 ரூபாய்
அரசாங்க வேலையை தூக்கி எறிந்து இங்க நின்னு இருக்கிறேன். சும்மா ஏதோ வந்து நிக்கல. செல்லமா, நான் FCI ஸ்டாப், நான் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் எனக்கு 85,000 ரூபாய் சம்பளம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட இருக்கிற ஊழியக்காரலாம் சொன்னாங்க, என் கூட பைபிள் காலேஜ் படிச்சவங்களும் சொன்னாங்க, இனிமேல் உனக்கு ஊழியமே தேவையில்லை. ஆமென். எதுக்கு 100-200க்கு ஓடி நிற்கிறேன்? உனக்கு எவ்வளோ சம்பளம்? நம்மளை குத்தி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆமென் சொல்லமா, உசுபேத்தி ரணகலமாக்குறவங்க இருக்கிறாங்க. உனக்கு 85,000 ரூபாய் சம்பளம், நீ எதுக்கு ஓடி அந்த அப்படி கொஞ்சம் மனசு மாறிடுச்சு எனக்கு. சொல்லலாமா, ஆமா, எதுக்கு 100-200க்கு ஓடினு. ஆமென். ஒரு நாள் சைட் பண்ண போறேன், அன்று பேசுறாரு, டேய் நீ பிச்சை எடுக்கும் போது எந்த வேலையும் வரலையடா, நான் தானடா தேடி வந்தேன். சொல்லலாமா, அல்லேலூயா. நீ பிளாட்பாரத்துல பிச்சை எடுத்து சாக கிடந்திய, அப்ப எந்த வேலையும் உன்னை தேடி வரலடா, நான் தான் தேடி வந்தேன். வேலை வந்தவன்னு என்ன மறக்கிறதுக்கு பார்த்துட்டியே. ஆமென். அப்படியே பேனை வச்சு நான் அழ ஆரம்பிச்சேன். ஆமென் சொல்லலாமா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, என்னை மன்னிச்சிடப்பா, என்னை மன்னிச்சிடப்பா. உங்களை விட இந்த வேலை எனக்கு பெருசே இல்லை. என் மனைவியை கூட கேட்கல நான். சொல்லலாமா, இந்த வேலை உங்களை விட எனக்கு பெருசு கிடையாதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க நாமத்தை அறிவிப்பாண்டவரே. சொல்லலாமா, அல்லேலூயா. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சிருந்தா கூட இன்னும் ஒரு 4 வருஷம் என்ன வச்சுருப்பான், அதுக்கப்புறம் தோத்தி விட்டுருவான். ஆமென். ஆனா ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு மகிமையான வேலையை கர்த்தருடைய கரத்தில் படுத்திருக்கிறார். சொல்லலாமா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவர்மெண்ட்ல வேலை செஞ்சா மாசம் ஒரு முறை தான் சம்பளம். ஆமென். ஆனா எனக்கு டெய்லி அவன் பெரியவனா நான் பெரியவனா? ஹலோ, இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மாசம் ஒரு முறை தான் சம்பளம். ஆனா எங்க அரசாங்கத்துல, எங்க கவர்மெண்ட்ல டெய்லி எங்களுக்கு சம்பளம். சொல்லலாமா, ஆண்டவர் சொன்னார், காகங்களை போஷிக்கிறவர் உன்னை போஷியாமல் இருப்பேனோ, அவைகளை பார்க்கிலும் நீ யாரு சொல்ல மாட்டீங்க. நம்ம ஸ்பெஷல். சொல்லலாமா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ சனமே, சும்மா சாதாரணமா நிக்கலங்க. ஆமென், ஆமென். ஏன்னா தெய்வம் என் மேல வச்ச இரக்கம். ஆமென் சொல்லலாமா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சம்பாதிக்கும் போது, சாராயம் விற்கும் போது, ரவுடிகளோடு கூட திரியும் போது என் கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எல்லாம் வேஷம் தான் போட்டாங்க. அதான் சங்கீதம் சொல்லுது 39:6, மனுஷன் வேஷமாகவே. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னை நேசிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க என்ன போடுறாங்க உங்ககிட்ட? சொல்ல மாட்டீங்களே. சினிமால நடிக்கிற நடிகர்களை விட நம்ம கூட இருக்கிறவங்க தான் பெஸ்ட் நடிகர். உண்மையா இல்லையாங்க? நம்ம கண்டே முடிய முடியாதுங்க. ஆமென் சொல்லலாமா, அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா சொல்ல, நாசில சுவாசம் உள்ள மனுஷனே சும்மா சொல்லுங்க. ஏன் நம்பாத? உங்ககிட்ட வேஷம் போடுறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 116ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுது, வேஷம் போடுற மனுஷன் பொய்யன். ஆமென். யாரு சொல்ல மாட்டீங்களே? ஒரு நாள் கூட உங்ககிட்ட என்ன சொல்ல மாட்டான். ஹலோ, இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சம்பளம் வாங்குற எந்த புருஷனும் கொஞ்சாதிக்கிட்ட உண்மையான சம்பளம் சொல்லுவாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? சொல்லுவாங்க. அங்க ஒரு சம்பளம் இருக்கும், வீட்டுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். ஆமென் சொல்லலாமா, அல்லேலூயா. வக்கீல் ஆயிட்டா என்ன சொல்லி ஆகணும்? சொல்ல மாட்டீங்களே. சர்ச்சில் வந்து ஆவியில நிரம்பி என்ன பண்ணுவாரு? யாரு யாரு? ஆமா, யாரு சொல்ல மாட்டீங்களே. ஆனா இங்க ஆவி, அங்க கோர்ட்ல பாவி. ஆமே, அங்க போய் சொன்னாதான் என்னது? ஆமே சொல்லலாமா. அதே போலதான் போலீஸ்காரங்களும் சொல்லாமே,
இவங்க 2 பேரால பொய் சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா பொய் சொன்னாதான் வருமானம். சொல்லாமே அல்லேலூயா. ஆனா அதை விட அந்த ஆண்டவர் சொல்லாரு, நீ நம்புற மனுஷன் சாதாரணமானவன் அல்ல. ஆமென். வேஷம் போடுகிறவன், பொய்யன். ஆமென். இன்னொரு வேத வசனம் சொல்லுது, 56ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், நீ நம்புற மனுஷன் உன்னை விழுங்க பார்க்கிறவன். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. உன்னை விழுங்க பார்க்கறானா. பிசாசை விட மோசமானவன் யார் அப்படின்னு சொன்னா, உன்னோடு என்னோடு பழகிற மனுஷன். சொல்லாமே அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷன் நம்மளை நினைக்கவே மாட்டான். ஆனா கர்த்தர் நம்மை நினைப்பவர். ஏன்னா அவர் எல்லாரிலும் எல்லாவற்றிலும் மேலானவர். ஆமென், ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகத்துல எகிப்திலே ஒடுக்கப்பட்ட ஜனங்களை யாருமே நினைக்கல. சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். உன்னையும் என்னையும் நினைத்தருளுகிற ஒரு தெய்வம் உண்டுங்க. நம்ம சூழ்நிலை அவருக்கு தெரியும். ஆமென். நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்க, இல்ல. எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லாமா? நம்ம தான் அவருக்கு தெரியாத மாதிரி புலம்பின்னு, ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களோ, ஆமென், ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களோ. அவர் மறக்கிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. ஆமென் சொல்லாமே அல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற ஜனங்களை மாத்திரம் அல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நினைத்தவர் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை, வேதனையை, கூக்குரலை அறிந்து அவர்களை விடுவித்தவர். இந்த ராத்திரி வேளையில உன்னை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நீ எந்த இக்கட்டில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரவத்தை இருந்தாலும், எல்லாரை விட மேலானவர் உன்னை நிச்சயம் விடுவிப்பார். ஆமென் சொல்லாமே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை மாத்திரம் இழந்துடாதபடிக்கு, ஆமென், நான் நம்பிக்கையில் உறுதியாய் இருப்போமானா. ஆமென் சொல்லாமே அல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருப்பது, நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது, ஆமென் சொல்லாமே. நீ நினைக்கிறப்ப வந்துட்டா அதுக்கு பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. வேதத்துல ஒரு மனுஷன் உண்டு, அப்போஸ்தலர் நடபடிக்கல, ஐனையா 8 வருஷமா எப்படி படுத்துனுகிறாரு? படுத்த படுக்கையா? எங்க படுத்துனுகிறாரு? இல்ல, பரிசுத்தவான்கள் மத்தியில. ஆமென் சொல்லாமே அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பரிசுத்தவான்கள் மத்தியில படுத்திருக்கிற ஐனையா 8 வருஷம் படுத்துனுகிறாரு. அந்த பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணாம இருந்திருப்பாங்களா? ஆராதனை செய்யாம இருந்திருப்பாங்களா? தேவனை துதிக்காம இருந்திருப்பாங்களா? அங்க மகிமையான ஆராதனை நடந்திருக்கும், வல்லமையான ஜெபம் ஏறெடுத்திருப்பாங்க. ஒரு சொல்லாமா? ஆனாலும் ஐயா எப்படி படுத்துனுகிறாரு? ஹலோ, எப்படி படுத்துனுகிறாரு? வியாதியால படுத்துனுகிறாரு 8 வருஷம். ஆமென். ஆனா பேதுரு அங்க வரும்போது, ஆமென் சொல்லாமே, ஒரே வார்த்தையில அந்த 8 வருஷம் படுக்கையை கர்த்தர் மாற்றினார். ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, அந்த லித்தா ஊர் முழுவதும் 8 வருஷம் படுத்துனுக்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, சேலை ஒரு புள்ள தெரிஞ்சிச்சு. அவர் ரொம்ப நாளா எப்படி இருந்தாரு சொல்ல மாட்டீங்க? பாவமா, அவர் செத்ததே ரொம்ப மேலுமா, ரொம்ப வருஷமா இருக்கிறாருமா. அவரு எல்லாருக்கும் சீப்பான ஆயிட்டு இருக்கோம். ஒரு சொல்லமா, ஐனையாவை குறிச்சு கூட அந்த லித்தா ஊர் முழுவதும் எல்லாம் சலித்து போயிருப்பாங்க. அவர் 8 வருஷம் படுத்துனுக்கிறாருமா. ஆனா பேதுரு வரும்போது கர்த்தர் அவரை உயிர்ப்பித்தார். ஒரு சொல்லமா, அவர் விடுதலை தந்தார். எந்த ஜனம் சலிப்படைந்ததோ அந்த ஜனம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஐனையாவை நிறுத்தினவர் உன் பிரச்சனையை நிறுத்துவார். ஆமென் சொல்லமா? நீ நினைக்கிறப்போ ஒருவேளை ஆண்டவர் செஞ்சுட்டா அதுல மகிமையே இருக்காது. உனக்கு செய்ய போகிற காரியம் ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், ஊர் அறிந்து கொள்ளும்படியாய், கர்த்தர் வெளியரங்கமாய்
பகிரங்கமாய் உனக்கு அற்புதம் செய்வார். ஏன் தெரியுமா? உன் நிமித்தம் இந்த மேலானவர் அநேகரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு விடுதலை கொடுப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனா ஆமென் சொல்லாமே. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். காரணம் உன் உபத்திரவத்தை மாத்திரம் அல்ல. ஆமென். உன்னை பார்க்கிறவருடைய உபத்திரவத்தை, வேதனையை மாற்றுகிறவர். ஆமென். இன்றைக்கும் இந்த ராத்திரியிலையும் அல்லேலூயா ஆணிப்பாய்ந்த கரங்களை நீட்டி அன்போடு கூட அழைக்கிறார். எழுந்து நிற்கலாமா? ஏன் தெரியுமா? அவர் எல்லாரை விட, எல்லாவற்றிலும் விட அவர் மேலாம். இந்த உலகத்துல கோடி கோடி பேர் இருந்தார், உன்னோடு என்னோட ஆயிரம் ஆயிரம் பேர் இருந்தாலும் இவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் மேலானவர். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். காரணம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வம். ஏன்னா நம்ம நினைவாகவே இருக்கிற தெய்வம், நம்ம நினைவாகவே இருக்கிற தெய்வம். அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, நீ நினைச்சு நினைச்சு நீ தான் வேதனைப்படுற, ஆனா உன்னை நினைக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நினைக்க நான் இருக்கிறேம்மா, உன் சூழ்நிலையை நினைக்க நான் இருக்கிறேன். எல்லாம் உன்னை மறந்தால நான் உன்னை மறக்கிறதே இல்லையே, நான் உன்னை மறக்கிறதே இல்லையே. நான் உன்னை எப்படி மறப்பேன்? எப்பிராயிமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை மறப்பேன்? அவர் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். அப்படியே கண்களை மூடுவாங்க. ஹalleluya, ஹalleluya. மறந்து போன ஜனங்கள் மத்தியில், கைவிடப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ கண்ணீரோடு, பாடுகளோடு, உபத்திரவத்தோடு, நாளைக்கு மாறும் நாளன்னைக்கு மாறும் ஒருவேளை நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. காலம் எல்லாம் உடனிருந்தே கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலம் எல்லாம் உடனிருந்தே கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்மணி போல் காத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை பகைத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை பகைத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உன்னை உள்ளங்கையிலே உள்ளார். உன்னை அழைத்தவரோ உன்னை உள்ளங்கையில் வரைந்து உள்ளார். கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசி. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசி.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதில் பல இடங்களில் இருந்து எங்களை ஆண்டவரே அன்பு சகோதரன் இல்லத்தில் ஒரு குடும்பமாக ஆண்டவரே ஒரு கூட்டமாய் நாங்கள் கடந்து வரும்படி இந்த இடத்துல வந்து உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், இந்த வசனங்களை நாங்கள் நிறைவாய் கேட்டு பலன் அடையவும் கிருபை செய்தீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து இந்த தாசனுக்காக நன்றி ஆண்டவர். எத்தனை பலவீனங்கள் மத்தியிலும் அப்பா, வெகு தூரத்திலிருந்து ஒரு தாசனை கொண்டு வந்து அப்பா உமது பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினபடினாலும் மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. அடியாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகளின் சந்ததிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடியானை ஆசீர்வதியும், ஊழியத்தின் பிரயாணங்களை ஆசீர்வதியும், பிரயாசங்களை ஆசீர்வதியும். இன்னும் அநேக ஆண்டவரே கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு உடைய மகனை தாசனை ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும் அப்பா. திரும்பி போகும்பொழுதும் சுகபத்திரமாய் விடு போய் சேர கிருபை பாராட்டும். விசேஷமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறதில்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா, இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் இருதயங்களை, அந்த இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களை, துக்கங்களை, வேதனைகளை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை எல்லாம் அங்கிருந்து இருக்கிறீர் அப்பா. மன விருப்பத்தின்படி தருகிற தேவன் உமது பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள், வாஞ்சைகளை இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றுவீராக. கேட்ட சத்தியத்தின்படி அப்பா அப்படியே அந்த பிள்ளைகளுடைய சமூகத்தில் அப்படியே மக்காய் காத்திருக்க பலப்படுத்துங்க அப்பா. வந்தவர்கள் வந்தவரே சமாதானமாய் புறப்பட்டு போய் சந்தோஷமாய் வாழட்டும் அப்பா. இந்த ஊழியத்தை செய்கிற அன்பு தாசருக்காய், மனைவிக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் இன்னும் பழுகி பெருகட்டும், விருத்தி அடையட்டும், வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். வீட்டாருடைய மன விருப்பங்கள், வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக தகப்பனே. இயேசு சுவாமி இசையினால் வாசனை கனப்படுத்தின பிள்ளைகளை கனப்படுத்துவீராக தகப்பனே. சமீபத்து தூரத்திலும் அவரே ஒளிபெருக்கின் மூலமாய் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் நேசித்து அவரே அவர்களை விடுவித்து ரட்சிப்பீராக தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஊழியம் ஆண்டவரே நாளுக்கு நாள் பழுகி பெருக நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியம் அப்பா. இயேசு சுவாமி வழியிலே ஆண்டவரே பிரயாணம் பண்ண ஜனங்கள் கேட்ட வார்த்தைகளை அவர்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய வைப்பீராக தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யும், சிறியோர் முதல் கொண்ட முதியோர் வரைக்கும் ஆசீர்வதியும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய செலுத்தும் மீட்பு ரட்சகருமான மராத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய வேலையிடத்தில் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றைக்கு நம்மோடு உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தை பாடல் வழியாக, இசை வழியாக கொண்டு வந்து நமக்காய் ஜெபித்த அன்பு ஊழியருக்கு நம் அனைவரின் சார்பாக, கர்த்தருடைய சத்தம் ஊழியின் சார்பாக நன்றி நாங்கள் பாராட்டுக்கு வந்த உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒருவரை வாழ்த்துங்கள். உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிற உணவை அருந்து நீங்கள் சமாதானமாய் கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.